பூர்ணாவதி ஆக போறது இந்த ட்ரஸ்டோட 26வது வருஷம். 25 வருஷம் தாண்டியாச்சு. வேதத்துல சொன்ன ஆயுசுபடி 2வது பாதத்தை தொடரும். பாகம் இல்ல பாதம், 4 பாதம் மொத்தம். இந்த ஸ்லோகம் பண்ணா 4 பாதம். 2வது பாதத்துல முதல் வருஷமாக ஆரம்பிக்கிறோம். 4 யுகம் மாதிரி இது 2வது யுகம். நம்மளுக்கு ஒரு யுகம் தாண்டி இருக்கு. இத்தனை தூரம் இது இவ்வளவு கீர்த்தியாக, நேர்த்தியாக, பூர்த்தியாக ஒரு வைபவம் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கெல்லாம் அந்த அவ்வளவு கீர்த்தியும் போய் சேர வேண்டிய இடம் பெரியவாளுடைய பாதத்தில் தான். என்ன இத்தனை தூரம் வைபவம் நேர்த்தியாக நடக்கிறது அப்படின்னா அதோடைய கீர்த்தியெல்லாம் அடைய வேண்டிய இடமானது பெரியவாளுக்கு தான் அந்த புகழ் எல்லாருமே சேரும். அவ முதல் ஆரம்பிக்கிறப்போ அந்த பேரை வச்சு நேத்திக்க நான் நல்லா சொல்லிட்டே இருக்கேன், தெரியாத வாழை சொல்றேன். ஒரு 1001 ரூபா, அப்பயே 1001 ரூபா எடுத்து அவ பேர்ல ரசீது போட்டா. இந்த தர்மத்துக்கு மடம் தான் முதல்ல டோனரா இருக்கணும் அப்படின்னு நம்மளோட ட்ரஸ்டோடைய 1ஆம் நம்பர் ரசீது பார்த்தோன்னா காஞ்சி காமகோட்டி பீட்டம்னு இருக்கும். அதனால இந்த ட்ரஸ்ட் வேற கிடையாது, மடம் வேற கிடையாது. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில 5% தான் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காவா கவர்மெண்ட். இருந்தாலும் அது கவர்மெண்டோடைய ஆர்கனைசேஷன் சொல்றோம். எல்லாரும் கேட்டாங்க இது மற்றதெல்லாம் பிரைவேட் இன்சூரன்ஸ், இது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். 5% தான் இருக்கு எல்ஐசியில, ஆனா அது கவர்மெண்ட் சொல்றோம். அந்த மாதிரி பெரியவா 1001 ரூபா கொடுத்திருந்தாலும் மீதி எல்லாம் இந்த ட்ரஸ்ட்னு சொன்னாலும் அந்த ட்ரஸ்ட் தனியா கிடையாது. இந்த ட்ரஸ்ட் பெரியவாளுடைய ட்ரஸ்ட் தான். பெரியவா என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாலோ அதெல்லாம் இங்க பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த இடமா இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்கெல்லாம் இங்க சேர்ந்திருக்க எல்லாம் காமகோட்டி குடும்பத்தை சேர்ந்தவா. நம்ம ஜெகத் பாராயண ட்ரஸ்ட்ங்கிறது இந்த காமகோட்டி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தம்பதி, ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம். அப்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு வைபவமாக இன்றைய தினம் இந்த 26வது வருஷத்தோட யஜ்ஞ பூர்த்தியில நாம இருக்கோம். சகல யஜ்ஞங்களுக்கும் பூர்த்தியாக இருக்கக்கூடியது இந்த பூர்ணாகுதி. இந்த பூர்ணாகுதி சமயத்துல நம்ம எல்லா காமணிகளையும் பிரார்த்திச்சுக்க வேண்டியது. அம்பாள் பிரத்யட்சமா அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்கா. என்ன வேணும்னு வேண்டிக்கிறதுன்னா யாரும் இண்டிவிஜுவலா வேண்டிக்கணும்னு அவசியமே இல்லை. அவளுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி போகணும்னு இண்டிவிஜுவலா வேண்டிக்கலாம். இண்டிவிஜுவாலிட்டி போகணுங்கிற எண்ணத்துல இண்டிவிஜுவல் வேண்டிக்கலாம் எல்லாரும். அடுத்த வாழ்க்கை இண்டிவிஜுவாலிட்டி போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு போயிடுதுன்னா நமக்கு அவளை பார்க்கும் போது அந்நியமா தெரியாது. அவளை பார்க்கும்போது அந்நியமா தெரியாதனால நம்மளை பொறுத்தவரையிலையும் என்ன சொல்லுவாங்க காக்னிசன்ஸ் என்ன சொல்லுவாரு, அந்த ஒரு பாவத்துல ஒரு ஐக்கியமான ஒரு பாவம் நமக்கு கிடைச்சிடும். வேதம் தெரியாத நமக்குள்ள, வேதம் தெரியலன்னாக்கா காமக்குறாதாதைகள் எதுவுமே நமக்கு அண்டாது. அதெல்லாம் எதுவுமே அண்டலைன்னா நம்ம பண்ணக்கூடிய காரியம் நன்னா இருக்கும், தப்பே வராது. காரியங்கள் தப்பு இல்லாம பண்ணிட்டு போயிட்டோம்னாக்கா பலன் பூர்ணமா கிடைச்சிடும். அப்ப பலன் கிடைக்கும் பொழுது நமக்கு எது தேவைன்னு நீ தோன்றதோ அதுக்குள்ள நமக்கு தோணாம போயிடும். ஏன்னா அந்த தேவைகள் ஒண்ணு இருக்கவே இருக்காது, பகவானே அதை பூர்த்தி பண்ணியிருப்பாரு ஆல்ரெடி. இந்த மாதிரியான ஒரு உத்தமமான ஒரு தாட்ஸ் தான் நமக்கு எப்போதும் இருக்கணும். அதனால வேதம் நமக்கு என்ன சொல்லிவிடுறதுக்கு, லோகா சமஸ்தா சிக்கினோ பவந்து, அவ்வளவுதான் நமக்கு கேட்கணும்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கிய பிரார்த்தனையா வச்சுட்டு இந்த வருஷம் வைபவமே எப்போதும் எதோ உபன்யாசங்கள்லாம் வச்சிருப்போம். இந்த வருஷம் என்னமோ தெரியல, வெறும் சங்கர சப்தாகம், சங்கர விஜய உபன்யாசம் இப்படியே வச்சுட்டு அதுலயும் இது வரைக்கும் சங்கர விஜய பாராயணம் பண்ணதே இல்லை. சங்கர ஜெயந்தியில இந்த வருஷம் எத்தனை சங்கர விஜயம் இருக்கோ அத்தனை சங்கர விஜய புத்தகத்திலேயே உள்ள ஸ்லோகங்கள்லாம் பாராயணம். நேற்றுக்கு வந்தது, இன்னைக்கு வந்தது, இனிமே வரப்போறது. ஏன்னா அது இனிமே வரப்போறது எப்படி பாராயணம் பண்ணிருப்பேன் நீங்க சொல்லுவேன், அப்படி இல்லை. ஏன்னா வந்ததுங்கிறது ஒண்ணுதான், ஆனந்தகிரியம் தான் வந்த உண்மையான சங்கர விஜயம்.
மீதி எல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். இனிமே வரப்போறதும் அதுல இருந்து வந்ததுதான், வரப்போறதுதான். ஏன்னா பகவத்பாதனுடைய சிஷ்யருடைய சிஷ்யரா இருந்து எழுதினார். ஏற்கனவே எத்தனை பேர் காப்பி பண்ணாலும் டூப்ளிகேட் பண்ணாலும் எல்லாமே அதுல இருந்து தான் எடுத்துட்டா. இனிமே எடுத்துக்கிறவங்க அதுல இருந்து எடுத்துட்டானோ. மூல கதை வேற எங்கேயும் கிடையாது. நம்ம சொந்த சரக்கா மூல கதையில சேர்க்கணும்னா மூல கதை அங்க இருந்தா எடுத்துருக்கணும். அதனால அப்படி பண்ணதெல்லாம் எதனாலன்னு பார்த்தா நமக்கு இப்பதான் தெரிய வந்தது. பத்திரிகை அடிக்கும் போது தெரியல, அப்புறம் தான் தெரிய வருது 71வது பீட்டாதிபதி வரப்போறா. அப்போ ஒரு புதுசா ஒரு பகவத்பாதால் ஜனிச்சிருக்கால, அந்த ஜனனத்தை உத்தேசித்தான் இந்த ட்ரஸ்ட்ல இப்படி ஒரு ஜெயந்தி கொண்டாடி இருக்குன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதனாலதான் சொன்னேன், முதல் ஒரு பாதம் நம்ம முடிச்சுட்டாச்சு. 2வது பாதத்துல இந்த வருஷம் பிரவேசிக்கிறோம். அந்த பிரவேசத்துல ஒரு பகவத்பாதால் அவதாரம் பண்ணியிருக்கா. ஜனிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, அவதாரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதாக வச்சுட்டு அவளை உத்தேசம் பண்ணி அவளுடைய க்ஷேமத்துக்கு அவளுடைய காரியங்கள் நிர்விக்னமாக நடக்கணும். அவ விஸ்வவிக்கியாதியாக இருந்து கியாதியா இருந்து இந்த லோகத்தை நல்ல அத்வைத பாவத்தோட எல்லாருக்கும் தர்மத்தை போதிக்க முடியாது இருக்கணும்னு தான் சங்கல்பமே பண்ணிட்டது. இந்த வருஷம் முதல் பிரதான சங்கல்பமே அப்படிதான் பண்ணிட்டு, அந்த சங்கல்பத்துல நீங்க எல்லாம் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு கொண்டு போய் அவளுக்கு பிரசாதங்கள் கொடுக்க போறோம். இதை முடிஞ்ச உடனே எல்லாம் நிறைய அபரிவிதமாக திரவியங்களை கொடுத்துருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் பத்திரிகையே வாட்ஸ்அப்ல போட்டோம், ஃபேஸ்புக்ல போட்டோம். எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பத்திரிகையே போய் சேர்ந்துருக்கு. ஆனா இந்த வைபவம் எப்படி நடந்ததுன்னா கொஞ்சம் கூட குறையில்லாம நடந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவா, எங்களுக்கெல்லாம் பணம் வரல, ஏதாவது கொடுங்கோ, கடைசி நேரத்துல இருக்கோம்னு. நாங்கெல்லாம் எங்க ட்ரஸ்ட பாருங்க, இவ்வளவும் பேசுற தர்மத்தை தான் சொல்லிட்டு இருக்கா. உங்கள்ட்ட யார்ட்டையாவது பணம் கொடுங்கோன்னு யார்ட்டா மைக்கிட்ட சொல்லி கேட்டிருக்காளா பாருங்க. கேட்கறதே கிடையாது. இப்போ கலெக்ஷன் போறது இல்ல, மைக்ல பணம் கொடுன்னு கேட்கறது இல்ல. வர்றதுக்கு தகுந்த மாதிரி யஜ்ஞத்தை பண்ணுவோம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். எதர்ச்சா லாப சந்துஷ்டான்னு வச்சுக்கிட்டோம். அதனால சௌக்கியமா போயிட்டு அபரிமிதமா எல்லாம் கொடுத்துருக்கு. உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம், நம்ம குடும்பங்கள் எல்லாம் இதே மாதிரி ஒத்துமையா இருந்து எல்லாரும் பரம ஸ்ரேயஸோட இருந்து பகவானுடைய சரணத்தை எப்போதும் தியானம் பண்ணக்கூடியதான சத்வ புத்திய நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும். ஆத்மீக புத்தி நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கணும். இன்னும் நம்ம பகவத்பாதால் சொன்னதான எல்லா காரியத்தையும் நாம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அனுசியூத்தமா பண்ணணும். இன்னைக்கு பண்ணி நாளைக்கு பண்ணா விடக்கூடாது, அனுசியூத்தமா பண்ணணும். பண்ணிட்டே இருக்கணும். பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் இருக்கணும். நினைச்சுட்டே இருந்தாலாவது 10 நினைச்சா 1 பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒருத்தட்ட போய் சண்டை போடணும்னு 10 தடவை நினைச்சுட்டே போனோம்னா அட்லீஸ்ட் ஒத்திரையாவது நம்ம திட்டிட்டு வந்துருவோம் நிச்சயமா. அவ எதை நினைக்கிறோமோ அதுதான் நினைக்கிறது. அப்போ நினைச்சிருந்தாவது இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள்லயாவது இன்னைக்கு இத்தனை ஸ்லோகம் படிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள பகவத்பாதால் பண்ண 108 ஸ்லோகத்தையும் ஒரு தடவை பாராயணம் பண்ணிடணும். ஒரு தடவை அந்த மாதிரி எல்லாம் நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் ஹிதமா பழகணும். சத்தியத்தை மட்டும் பேசணும். எந்த இடத்துல பொய் சொல்லும்படியான நிர்பந்தம் வந்தா அந்த இடத்துல மௌனமா இருந்தோம்னோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் உண்மையை பேசினா அடி விடும். மௌனமா இருந்தோம்னா அப்படிலாம் மனசுல வச்சுட்டு சத்தியத்தை பேசணும். அடுத்த வாழ்க்கு உபகாரமா மட்டும் நடக்கணும். நமக்குன்னு இன்னொருத்த போய் தேகின்னு கேட்கக்கூடாது. எது கிடைச்சதோ அதுல சந்தோஷப்படணும். இப்படிங்கிற எண்ணம் நம்ம மாட்டு பொண்ணுகிட்டயும் நம்ம பார்வை இருக்கணும். அந்த மாறிடக்கூடாது. இவ மாட்டு பொண்ணு தானே அப்படின்னு அங்கதான் முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். மாமியார் மாட்டு பொண்ணுகிட்டயோ, மாட்டு பொண்ணு மாமியார்கிட்டயோ, அப்பா பிள்ளைகிட்டயோ, புள்ள அப்பா கிட்டயோ எதிர்பார்ப்பு இல்லாம, சிஷ்யன் குரு கிட்டயோ, குரு சிஷ்யன் கிட்டயோ எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லார்ட்டையும் கிடைச்சதை வச்சு வாழ்ந்துட்டு காரிய நிமித்தம் கோபம் வரலாம். ஒரு காரியம் பண்ணலைன்னா கோபப்படலாம். அந்த காரிய நிமித்தம் இருக்கவே தவிர அவா பேர்ல அந்த கோபம் இருக்கக்கூடாது. பகவத் பக்தியோட இருக்கணும். இதெல்லாம் நமக்கு பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணதான கட்டளைகள். அந்த கட்டளைகளோடு நாமெல்லாம் பகவத்பாதால ஸ்மரிச்சுட்டு இந்த பூர்ணாகுதியை தரிசனம் பண்ணி உங்க எல்லாருக்கும் எங்களுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறோம். மேல மேல எல்லாரும் வந்து இதே மாதிரி திரவியங்களை சமர்ப்பணம் பண்ணணும். உங்க ஆஸ்திக ஜனங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிருதஜ்ஞைகள் ட்ரஸ்ட் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடியதான யஜ்ஞத்தில் வந்திருக்கக்கூடியதான வித்வான்கள் எல்லாருக்கும் கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ராம சமாஜம் இடம் கொடுத்து உபகாரம் பண்ண அவளுக்கு கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய நாங்க 3 பேர் தான் எங்க ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டீஸ்ன்னு பேரே தவிர இங்க 20 பேர் ஒர்க் பண்றோம். எங்கள்ல யாருக்கும் நீங்க கண்டுபிடிச்சு பார்க்கலாம். பேனரை மறந்துட்டு சொல்லுங்க, இந்த ட்ரஸ்ட் யாருதுன்னு கேட்டா இந்த மாமாவதுன்னு நீங்க சொல்லுவேன். அவாளுக்கு தெரிஞ்சவா பேரு அவாவா சொல்லுவேன். அப்படிதான் சும்மா ஒரு லௌகீகமாக கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 பேர் பேரு இருக்கே தவிர
இங்க ட்ரஸ்டீஸ்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லா வைதிகாலும் ட்ரஸ்டீஸ் தான், எல்லா லௌகிகாலும் ட்ரஸ்டீஸ் தான். அங்க கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிற 3 பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அவ தான் எல்லா வேலையும் பண்ணுவா. ஆனா அவ பேர்லாம் கட்டுற இது இருக்காது. ஒருத்தர் மேனேஜர் வேலையை பார்ப்பார், ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பார்ப்பார், ஒருத்தர் பிரசிடென்ட் வேலையை பார்ப்பார், ஒருத்தர் ட்ரெஷரர் வேலையை பார்ப்பார். ஆனா யாருமே நான் தான் ட்ரெஷரர்னு சொல்லிக்க மாட்டான். இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், இது நம்மளுடைய பெரிய அகண்ட குடும்பம். இதுக்குள்ள பிரத்யேகமா இண்டிவிஜுவல் கிடையவே கிடையாது. உங்கள்ட்ட முதல்ல இண்டிவிஜுவாலிட்டி போகணும்னு சொன்னா அது எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த ட்ரஸ்ட்ங்கிற ரீதியில எல்லாருமே ட்ரஸ்டீஸ் தான். அத்தனை பேரும் நம்ம எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவர்கள். இந்த காரியம் நன்னா நடக்கும்னு பெரியவா நம்ம கிட்ட ஒப்படைச்சுதான் நினைச்சிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் கிருதஜ்ஞை தெரிவிச்சுக்கிறோம். பிரத்யேகமா அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனந்த கோடி வந்தனங்கள் கிருதஜ்ஞைகள் தெரிவிக்கிறோம். உண்மையிலே இந்த காரியங்களை கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றவா யாருன்னு பார்க்கணும். எந்த ஒரு காரியத்தையும் இப்ப மேடையில உட்காந்து பேசுறதுனால என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இந்த மேடையில நான் உட்காந்து பேசுறதுக்கு, இந்த நிமிஷம் பேசுறதுக்கு, நிச்சயத்தையாக நான் உட்காந்து பேசுறதுக்கு இவா எல்லாரும் தான். அந்த கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவா பார்த்துட்டு இருக்கிற வேலையும், அதை விட இங்க நித்தியம் கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் போராடி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எங்க குழந்தைகள் இருக்கா பாருங்க. அவரை சங்கர சாஸ்திரிகள், வினோத் சாஸ்திரிகள், மணிகண்ட சாஸ்திரிகள், பேர் சொல்றேன்னு நம்ம தவிர நாகராஜ சாஸ்திரிகள், இன்னொரு மணிகண்ட சாஸ்திரிகள், இவா எல்லாம் தான் காரணம். இவா எல்லாரும் உங்க முன்னாடி வந்திருப்பா. யார் அவாதான் செய்யறான்னு தெரியாது. எங்க போனாலும் எல்லாரும் எங்களுக்கு சால்வையை போத்திடுவா. நாங்க என்னமோ நல்லா சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல. அவ கிரவுண்ட் ஒர்க் பண்றதுனாலதான் இவ்வளவு வேலை நடக்காது. கார்த்தா பால் வாங்குறதுல இருந்து ராத்திரி கரிகா வாங்குற வரைக்கும் நித்தியம் கல்யாணம் மாதிரி 10 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சு அவாதான். அவெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இங்க நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கு. குழந்தைகள் எல்லாம் வேதம் நிறைய அபிவிருத்தி ஆகணும், சாஸ்திரம் நல்லா அபிவிருத்தி ஆகணும், தர்மங்கள் எல்லா இடத்துலயும் தழைச்சோங்கி நடக்கணும், ராஜா இருக்கக்கூடிய ராஜ்ய பரிவால் இருக்கிற எல்லாருக்கும் சத்புத்தி ஏற்படணும், தர்மத்துக்கு விரோதம் இல்லாம அவ பிரஜா பரிபாலனம் பண்ணணும், திரவியங்கள் எல்லாரையும் சத்புத்தி வந்து எல்லாரும் எடுத்துட்டதெல்லாம் திருப்பி கவர்மெண்ட்ல ஒப்படைக்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட் அவாகிட்ட வாங்கிக்கணும். அவளுக்கு நல்ல புத்தி வர்றதுக்காக அவள்கிட்ட வாங்கிக்கிட்டோம். அப்படி எல்லாரும் பரம சௌக்கியமாக க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மேற்கொண்டு இங்க பூர்ணாகுதி ஆக போறது. நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜகத்குரு சங்கராச்சாரிய மகாராஜ் கி ஜெய்.